இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு கூட பார்க்க முடியாத கேமராவில் எதிர்ச்சியாக சிக்கின 5 அமானுஷ்யமான வீடியோக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் சத்யன், உங்கள் ஒருவன். டயனா அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தவங்க தங்களுடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நைட்டு ஒரு வீட்டை க்ளீன் பண்ண போவாங்க. அந்த வீட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதோடைய ஓனர்ஸ் வெளியூரில் இருக்காங்க. ஸோ டயனா அந்த வீட்டை க்ளீன் பண்ணும்போது அந்த வீட்டில் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் டயனா எப்போலாம் அந்த வீட்டை க்ளீன் பண்ண போகிறாங்களோ அப்போலாம் அந்த வீட்டில் உள்ள கதவுகள் தானாக திறந்து மூடுறதாகவும் அந்த வீடு முழுக்க ஏதோ வினோதமான சத்தங்கள் கேட்குறதாகவும் தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்றாங்க. ஆனா அவங்க யாருமே டயனாவை நம்பல. அதனால ஒரு நாள் இரவு டயனா அந்த வீட்டில் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க சொல்றது உண்மை அப்படின்றது புரியணும் அப்படின்னு சொல்லி டயனா அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக ஸ்னாப் சாட்ல லைவ் போடுறாங்க. அப்போ இது நடக்குது. Sounds like there's something in that bedroom. Sometimes it opens the door for you. Emma, if you're in there, can you open my door, please? That's the attic. That must have top of the Keep. Come on, Kelly, you've been here 1,000 times. Come on. I'm going to go into Philip's bedroom now. அந்த வீட்டுடைய கதவுகள் தானா திறந்து மூட ஆரம்பிக்குது. ஈவன் அந்த வீடு முழுக்க வினோதமான சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது. இதுல இன்னுமே அமானுஷ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல மனிதர்கள் முணுமுணுக்கிற மாதிரியான சத்தங்களும் கேட்டுச்சு. டயனா அந்த ரூம்ல இருந்து கீழே போறதுக்காக கிளம்புனப்போ அவங்க மேல ஒரு பொம்மை வீசி எறியப்படுது. Now I want to go back down now. I want to go back down now, seriously, and I dare to let him move. Hello? I'm sorry for camera checking, but it's... Big mistake, this doing this cleaning at night. Stupid mistake. Right, I'm coming back to the stairs. I don't... hell! Oh, God. Oh, Mum. ஃபைனலாக டயனா தைரியத்தை வரவழைச்சிட்டு படிக்கட்டுகளில் நடந்து போகிறாங்க. அப்போது அங்கே ஒரு வினோதமான உருவம் நின்று அவங்கள பார்த்துட்டு இருக்கிறது ரொம்பவே நல்லா தெரியும். Right, I've just shut door. Bed, I'm going to sit on the... I daren't move. I want to go down. டயனா சொன்ன மாதிரி அந்த வீட்டில் ஏதோ வினோதமாக நடக்குதா இல்லை வேற எதுவுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நோவா ஒரு கைவிடப்பட்ட ஹாஸ்பிட்டலில் செக்யூரிட்டி கார்டாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. கைவிடப்பட்ட அந்த ஹாஸ்பிட்டலில் அவருக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலை வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. என்னதான் ஹாஸ்பிட்டலை ஷிஃப்ட் பண்ணாலும் இன்னுமே அங்கே இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே இடமாற்றலை. அங்கே உள்ள பொருட்கள் எல்லாமே விலை மதிப்பானது அப்படின்றதுனால நோவா அதை பார்த்துக்கிறதுக்காக அங்க தங்கி இருக்காரு. ஒரு நாள் இரவு அந்த ஹாஸ்பிட்டலுடைய அலாரம் தானா ஆன் ஆக ஆரம்பிக்குது. ஈவன் அந்த அலாரமோட யாரோ அலற மாதிரியான சத்தங்களும் கேட்க ஆரம்பிக்குது. அது எங்க இருந்து வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நோவா மெதுவா போக ஆரம்பிக்கிறாரு. அப்போ இது நடக்குது. Besides that alarm, I just heard some more sounds. I don't know what it is, man, but this place is creepy. I want to get the out of here.
அங்க வைக்கப்பட்டிருந்த ஒரு பெட்டு தானா நகர ஆரம்பிக்குது. இதை பார்த்த நோவா பயந்து அங்கிருந்து ஓடி வந்துடுறாரு. இது நடந்த அடுத்த கொஞ்ச நேரத்திலே அலறல் சத்தம் இன்னுமே அதிகரிக்க ஆரம்பிக்குது. நோவா உண்மையிலேயே யாராவது ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துட்டாங்களா அப்படின்றத பாக்குறதுக்காக தைரியத்தை வரவழைச்சிட்டு திரும்ப போறாரு. அப்போ இது நடக்குது. Alright guys, so I'm gonna go ahead and look over here, checking the rooms and dude, shit, honestly, like yeah, this shit. இது நடந்த அடுத்த கொஞ்ச நாளைக்கு எந்த சத்தமுமே அவருக்கு கேட்கல. நோவா நினைச்ச விஷயம் இது எல்லாமே சரியாகிருச்சு அப்படின்னு சொல்லி. ஆனா அதுதான் இல்ல. ஒரு நாள் நள்ளிரவு 12 மணிக்கு அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஒரு ரூம்ல இருந்து வினோதமான அழுகுரல் கேட்க ஆரம்பிக்குது. அது எந்த ரூம்ல இருந்து வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நோவா மெதுவா நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. அவரு ஒவ்வொரு ரூமா செக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ இது நடக்குது. Alright guys, I'm at the empty floors. I was hearing some noise coming up right now. It's kind of freaking me out, so I'm gonna be filming a little bit. What the அங்க உள்ள ஒரு ரூம்ல ஒரு வினோதமான உருவம் நிக்கிறத நோவா கவனிக்கிறாரு. வேகமா திரும்பி வந்து பார்த்தப்போ அங்க யாருமே இல்ல. பிரான்சிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் தன்னுடைய டாக்குக்கு தான் கொடுக்குற ப்ராக்டிஸை வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறாரு. அவர் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணதும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டாகை அவர் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே உள்ள ஒரு ட்ரால இருந்து ஏதோ ஒன்று எட்டி பார்க்கறது ரொம்பவே நல்லா தெரியும். Okay, boy. Come. ஆனா அந்த ட்ராக்கு பின்னாடி வெறும் செவரு மட்டும்தான் இருந்தது. பிரான்சிஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா அது அவருடைய வீட்டில் உள்ள ஒரு பொம்மை அப்படின்னும், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அமானுஷ்யமா அவருடைய வீட்டில் நடந்ததே இல்லை அப்படின்னு சொன்னாரு. ஃப்ராங்க் அப்படின்னு சொல்லப்படுறவருடைய சேனல் தான் ஃப்ராங்கோ டிவி. ஃப்ராங்க் வினோதமான இடங்களுக்கு போய் அதை வீடியோ எடுத்து தன்னுடைய சேனல்ல அப்லோட் பண்ணுவாரு. அந்த மாதிரி ஃப்ராங்க் வீப்பிங் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கல்லறைக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக ஒரு நாள் இரவு போறாரு. அவரு அந்த கல்லறைய நெருங்க அந்த கல்லறையிலிருந்து ஏதோ வினோதமான அழுகுரல், அலறல் சத்தம் எல்லாமே கேட்க ஆரம்பிக்குது. ஃப்ராங்க் அதை தூரத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கும் போதே இது நடக்குது. ஃப்ராங்க் முதல்ல இது அங்க உள்ள லைட்டு ஆஃப் ஆகி ஆன் ஆகிருக்கும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அதுதான் இல்லை. அந்த வீடியோவை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு உருவம் மூவ் ஆகுறது ரொம்பவே நல்லா தெரியும். அது அதோட நிக்கல. அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ இன்னுமே அமானுஷ்யமா மாறுது. ஃப்ராங்க் தன்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்ன ஒரு விஷயத்த ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃப்ராங்கோடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு பாலை அந்த கல்லறைக்கு நடுவில் வைக்க சொல்லி அதை வீடியோ எடுக்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே ஃப்ராங்க் ஒரு பாலை அந்த கல்லறைக்கு நடுவில் வச்சு அங்க ஒரு நைட் விஷன் கேமராவை செட் பண்றாரு. செட் பண்ணிட்டு ஃப்ராங்க் அந்த கல்லறையை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக போயிடுறாரு. திரும்பி வந்து பார்த்தப்போ அந்த பால் சம்பந்தமே இல்லாம வேற ஒரு இடத்துல இருந்துச்சு. I had that one on the line. I know I did. I put it on the line on purpose. ஃப்ராங்க் திரும்ப அந்த பாலை ஒரு லைன்ல வச்சுட்டு திரும்ப வந்து பார்த்தப்போ அந்த பால் திரும்ப நகர்ந்துருந்துச்சு.
right, yep, the ball definitely moved. I had this ball over here, and then it moved back over there. Holy crap. நீங்க இரவு உங்க வீட்டில் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும்போது யாராவது உங்க வீட்டுடைய மேல இருந்து உங்களுக்கே தெரியாம பார்த்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? கென்னடியும் ஆஷ்லியும் தங்களுடைய 10 மாத குழந்தையான ரேயோட தங்களுடைய வீட்டில் சந்தோஷமா வாழ்ந்து வராங்க. சில மாதங்களாவே அவங்களுடைய வீட்டுடைய மேல இருந்து வினோதமான சத்தங்கள் இரவு நேரத்தில் வர ஆரம்பிக்குது. அவங்க அது ஏதாவது பூனையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை பெருசா கண்டுக்கல. ஒரு நாள் கென்னடி தன்னுடைய தூக்கத்திலிருந்து திடீர்னு முழிப்பு வந்து எழுந்தப்போ அவருடைய வீட்டுடைய சீலிங்ல இருந்து ஏதோ லைட் தெரிகிறத அவர் கவனிக்கிறாரு. அடுத்த நாள் சடனா கென்னடி அவருடைய வீட்டுடைய ஆட்டிக்ல, அதாவது பரன்ல ஒரு கேமராவை செட் பண்றாரு. அதுல இது கேப்சர் ஆயிருந்துச்சு. அவருடைய வீட்டுடைய பரன்ல இருந்து அவங்க தூங்குறத ஒரு நபர் விடிய விடிய வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருந்தாரு. அந்த நபர் யாரு அப்படின்னா கென்னடியுடைய பக்கத்து வீட்டுக்காரர், அதாவது 65 வயசான ராபர்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர். நீங்க இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கையில யாராவது உங்களுக்கே தெரியாம உங்களுடைய வீட்டு மேல இருந்து உங்களை பார்த்துட்டு இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரியான அமானுஷ்யமான வீடியோக்கள் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியான நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் சத்யன், உங்கள் ஒருவன்.